அமெரிக்கா ஈரான் மோதலால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு பாரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக உலக எரிசக்தி போக்குவரத்தின் முக்கிய மையங்களில் ஒன்றான ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்று ஒரு பீப்பாய்க்கு $2க்கும் அதிகமான தொகையால் வேகமாக உயர்ந்துள்ளது. அதன்படி சர்வதேச குறியீடான பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை 2.47 வீதத்தினால் அதிகரித்து ஒரு பீப்பாய் $95.40 பதிவாகியுள்ளதுடன் அமெரிக்காவின் VTI கச்சா எண்ணெய் விலை 2.89 வீதத்தினால் அதிகரித்து ஒரு பீப்பாய் $92.63 வரை உயர்ந்துள்ளது. எண்ணெய் விநியோக கப்பல் மற்றும் இதர வணிக கப்பல்கள் உட்பட அனைத்து வகையான கப்பல்களுக்காகவும் ஹோர்மூஸ் நீரிணையை முழுமையாக மூடப்படுவதாக ஈரானின் கூட்டு இராணுவ தலைமையகம் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. அந்த எல்லையை கடக்க முயற்சிக்கும் எந்த ஒரு கப்பல் மீதும் தாக்குதல் நடாத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இருப்பினும் வணிக கப்பல்கள் இன்னும் பாதுகாப்பாக அந்த கடல்வழி பாதை வழியாக பயணித்து வருவதாக அமெரிக்க இராணுவம் தமது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளது.